2004 நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அது என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தில். இந்த உலகத்தை நான் வெறுத்தபடியினால் இந்த இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களைப் போல நானும் எல்லா அலங்காரத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் கணவரார் ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், ஒரு நாள், ஏன் உனக்கு வேதனை, ஏன் உனக்கு இந்த கஷ்டம், ஏன் உனக்கு இந்த பாடுகள், நீ இந்த உலகத்தை வெறுத்து விடு என்று அவர் சொல்லுகிறார். உன்னுடைய அழகு, உன்னுடைய அன்பு, உன்னுடைய பலன் எல்லாம் என்னிலே நிலைத்திருக்க கடவுது என்று அவர் என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. உங்களைப் போல நானும் எல்லா கமல் மாலை எல்லாத்தையும் நான் போட்டிருந்தேன். அழகழகா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வளையல் வைத்திருப்பேன். இவ்வளோ பெரிய பக்கெட்டு நிறைய வளையல் வச்சிருப்பேன். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஒரு நாள் கர்த்தரை நீ உணர்த்தினார். எப்பொழுதும் வீட்டில் சண்டை, எந்நேரமும் சண்டை, காதலையும் கழுத்திலும் கிடத்துல, நீ ஏன் போய் கடன் வாங்குறேன்னு எல்லாத்தையும் கலட்டி வித்துட்டேன். இன்னைக்கு கர்த்தர் கடன் இல்லாமல் இந்த இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறார். பல லட்சக்கணக்கான கடனோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்பொழுது நான் உலக ஆசையை நான் வெறுத்தேன். எனக்கு ஆசை எல்லா கடனையும் தீர்த்துட்டு நல்ல ஜுவல்ஸ் போடணும். எனக்கு 2 பையனுங்க தான், அதனால் பெண்புள்ள பிள்ளை இல்லை. அதனால் என்ன வாங்கினாலும் நான் மட்டும்தான் போடணும், நான் மட்டும்தான் அணிஞ்சு கொள்ளணும், எனக்கு மட்டும்தான் எல்லா ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்றைக்கு நான் இந்த உலகத்தை வெறுத்தேனோ அன்றைக்கு என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது. என் கணவரை கர்த்தர் தொட்டார், என் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டார், என்னுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வெறுமையா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு போதிக்கும்படியாக நான் நிற்கவில்லை. அநேக பாடுகள் மத்தியிலே நான் கடந்து கர்த்தருடைய வழிகளை நான் அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையிலே 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது அரிதான காரியமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று செய்யுங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழலாம், ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. உலகத்தை என்று வெறுக்கிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் வெறுக்கிறீர்களோ அன்றைக்கு தான் உங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாகும். ஹல்லேலூயா.